வெல்கம் டு மை சேனல் ஈட் அண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜெம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்னு வரும். ஸோ நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோட மெயின் போர்ட்டல் வந்து உங்களுக்கு லேண்ட் ஆயிரும். ஸோ இதுல என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராடக்ட் பர்ச்சேசிங், ரெண்டாவது சர்வீஸ் ப்ரொவைடிங். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் லைவ்ல இல்லை. ஸோ இது ரெண்டு மேஜர் காம்பனன்ட் தான் இப்போ கரண்ட்ல வந்து இருக்கு. ஸோ ஜெம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி தான். ஸோ இது பியூர்லி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாடிஸ்க்கு மட்டும்தான் ஸோ இந்த போர்ட்டல் யூஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்து டைரக்டா இதுல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் பர்ச்சேஸ், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா லோயஸ்ட் ஒன் L1 அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, தேர்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்டிங், ஃபோர்த் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓக்யூ மாடல் டைப். ஸோ இந்த 4 டைப்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லா பர்ச்சேஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே இந்த பேசிஸ்ல மட்டும் தான் நடக்கும். ஸோ இதுல மினிமம் பர்ச்சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 500ல இருந்து அப் டு அன்லிமிட்டெட் ஒரு 500 crore வரைக்கும் கூட ஸோ இதுல வந்து அவங்க பிட்டு கால் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் பவர் பொறுத்து ஒவ்வொரு ஆஃபீஸ்ல இருந்து அவங்க டெண்டர்ஸ் வந்து இன்வைட் பண்ணுவாங்க, இல்லை டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ டைரக்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்னு தான் ஹையஸ்ட் சீலிங்கா இருக்கு, ஹையஸ்ட் லிமிட். ஸோ அதுக்கு மேல போனா ஸோ சிங்கிள் கிளிக்ல டைரக்ட் பர்ச்சேஸ்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட குவான்டிட்டி வந்து அவங்க டிவைட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னா ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ்ல நம்ம போய் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐடி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆட்டோமொபைல்ஸ், ஃபர்னிச்சர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு எரேசர், ஸ்டாப்லர் பின்ல இருந்து ஸோ சிவில் ஒர்க் ரிலேட்டட், ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல் சப்ளை, ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே கவர்மெண்ட் பாடிஸ் வந்து ஒன்லி இந்த ஜெம் மார்க்கெட் மூலியமா தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஜிஓ இருக்கு. ஸோ எல்லாருமே இதுல தான் மோஸ்ட்லி இப்போ ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்டா நியர்பை ஷாப்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை ரீஇம்பர்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியா ஸோ யார் லோயஸ்ட் ஒன் சப்ளை பண்றாங்களோ ஸோ அவங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கரண்ட் ஜிஓஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் இன் இந்தியா சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பஸ் பர்ச்சேஸ்ல இருந்து டிராக்டர் பர்ச்சேஸ் எல்லாமே இதில் தான் நடக்கும். ஸோ இங்கே பாருங்க பஸ்ஸஸ், டிராக்டர்ஸ், கார்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கார் எல்லாமே இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு, கேவி ஸ்கூல்ல இருந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் சர்வீசஸ், ஸோ நான் உங்களுக்கு ஒரு அவுட்டர் லுக் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக கம்மிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கஸ்டம் பிட் சர்வீஸ் இருக்கு. ஸோ கேட்டரிங் சர்வீஸ் வந்துடும், நிறைய கேப் மந்த்லி பேசிஸ் ரெண்டலில் ஓடும், ஸோ அந்த சர்வீஸ் இருக்கு, மேன் பவர் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி இதில் வந்துடும். நிறைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் வந்து நிறைய எடுப்பாங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுல தான் அவுட் சோர்சிங் மூலியமா தான் எடுப்பாங்க. ஸோ அதுவும் த்ரூ திஸ் மாடியூல்ல தான் எல்லாமே நடக்கும். ஸோ ப்ராடக்ட் பார்த்துட்டோம், சர்வீசஸ் பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக டீட்டெயிலாக இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்தராக ஒவ்வொன்றுமே நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிராண்ட் வைஸ் வேணுனாலும் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதுல நம்மளோட பார்ட் என்ன அப்படின்னா செல்லர். நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க செல் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து மேண்டேட்டரி சில கம்ப்ளைன்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், தென் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்,
சம் பேஸ்ட் ஆன் யுவர் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா அதுக்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். அதுக்குன்னு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுல ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதுல வரும். ஸோ கவர்மெண்ட் அப்படின்னாலே அவங்களோட ஸ்கிராப்ஸ் அது எல்லாமே ஆக்ஷன்ஸ் விடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹையஸ்ட் ஒன் அதுக்கு அவங்க அவார்ட் பண்ணுவாங்க. பிட்ஸ் அப்படின்னா லோயஸ்ட் ஒன். யார் வந்து லோ காஸ்ட்ல பண்ணித்தரேன் அப்படின்னு கமிட் பண்றோமோ பிட் பண்றோமோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஒர்க்கை ஆர் கான்ட்ராக்டை வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பிட் எதுவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்க பிட்ஸ்ங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் பிட்ஸ் இதுலயே ரயில்வே பிட்ஸ் பிபிபி நோட்டீசஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தென் பையர் ரெஜிஸ்ட்ரேஷன் பையர் லாகின். ஸோ நம்ம தான் பையர். ஸோ அவங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஸ்கிராப் ஆர் சம் எக்ஸஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தான் பையர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பையர் லாகின். ஸோ பிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிட்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் பிட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வேற பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து ஓவரால் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. எல்லாமேங்கிறது உங்களுக்கு டீட்டெயில சொல்றேன். ஸோ இப்போ ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் இன்னைக்கு டேட் வந்து 16 கரெக்டா 12 AM ஆகுது. ஸோ இங்க பாருங்க 40,612 ரெக்கார்ட்ஸ். ஸோ இவ்வளோ பிட்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா இப்போ அட் ப்ரெசென்ட்ல லைவா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் கன்சர்ன் அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ மற்ற போர்ட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 6 o'clock. ஸோ அந்த பீரியட்ல தான் ஒர்க்கை கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்மளோட பார்ட்டிசிபேஷன் டைம் முடிஞ்ச பிறகு அந்த டெக்னிக்கல் எவால்யூஷனோ பிட்டிங் அவார்டோ எல்லாமே இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் நடக்கும். ஜெம் அப்படிங்கிறது அப்படி இல்லை, எனி டைம்ல நடக்கும். மிலிட்ரி ரிலேட்டட் ஒர்க்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 o'clock 10 o'clock அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அட் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா 40,612 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ டெண்டர்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதோட ஃபில்டர்ஸ் இங்க இருக்கு. ஆன்கோயிங் பிட்ஸ் அப்படிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சூஸ் ஆயிரும். டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்வீசஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்களேன் கேலிப்ரேஷன் சர்வீசஸ். ஸோ அது ரிலேட்டட் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்டா ஷோ ஆகும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 11,419 பிட்ஸ் நம்மளுக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்களேன் மேன் பவர் அவுட் சோர்சிங். ஸோ இந்த மேன் பவர் அவுட் சோர்சிங் எல்லாமே சர்வீசஸ்ல தான் நம்மளுக்கு கவர் ஆகும். அது செக்யூரிட்டி சர்வீசஸ் அது எல்லாமே. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூமேட்டிக் டயர்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது ஹோம் அஃபேர்ஸ் சிஆர்பிஎஃப்ல இருந்து இது கால் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 குவான்டிட்டி கேட்குறாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ் இருக்கும், மல்டிபிள் ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ் இருக்கும். ஸோ அதில் மல்டிபிள் ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிவில் ஒர்க் வரும். தென் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது ஆஃபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே பிஓக்யூ பில் ஆஃப் குவான்டிட்டி மாடலில் வரும். ஸோ அதில் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸல்ல வந்து ரேட்டை ஃபீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம கேட்டகரி வைஸ் வந்து ரேட் போட் பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு நம்ம அப்ரூவல் வாங்கிருக்கணும், ப்ரீ அப்ரூவல். ஸோ ஒரு சில போர்ட்டல் காமன் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் எதுக்குமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு என்லிஸ்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு ஒரு டெண்டர் லிமிட் உங்களுக்கு கிளாஸ் 5 கிளாஸ் 4 கிளாஸ் 3 கிளாஸ் 2 கிளாஸ் 1 1A 1AA 1AAA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு டெண்டர் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்க டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இதுல வந்து அப்படி இருக்காது. ஒவ்வொரு பர்டிகுலருக்கும் நீங்க வந்து கேட்டகரி வந்து நீங்க அப்ரூவல் வாங்கணும். அதுல மோஸ்ட்லி 2 ஆப்ஷன் தான். ஒன்னு வந்து ரீசெல்லர், ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் நீங்க ரீசெல் பண்றீங்க. இதுக்கு உங்களுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா A4 பேப்பர். இப்போ A4 ஷீட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 5 to 6 பாப்புலர் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இப்போ TNPL ஆர் JK காப்பியர் இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம வந்து புதுசா ஒரு பேப்பர் டெவலப் பண்ணி நம்ம வந்து அதை லிஸ்ட் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியாது.
ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டக்டர் ஆர் ஃபியூஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் இருக்கு, இல்லை நீங்கள் ஒரு ஏர் கம்ப்ரஸர், இல்லை நீங்கள் பர்டிகுலர் ஏதாவது இன்ஜினியரிங் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் கான்செப்ட், உங்களுக்குன்னு ஒரு மெட்டல் நீங்கள் வாங்கி, ஸோ அந்த மெட்டல் ஷீட்ல இருந்தோ சம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி டிசைன் பண்ணி நீங்கள் அதோட அவுட்புட் கொண்டு வருவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரில் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்கணும். ஸோ நான் இதை வந்து ஓஏஎம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்கணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் மட்டும்தான் சேல் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து அதுக்கு சம் கம்ப்ளைன்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்குன்னு தனி வெப்சைட் இருக்கணும், உங்களுக்குன்னு தனி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓஇஎம் ஆத்தரைசேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டெண்டர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்லாட்டினா நம்ம ரீசெலராக தான் இருப்போம். ஆல்ரெடி சேம் கேட்டகரி அண்ட் ஐட்டம்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரீசெல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கமிட் பண்ணிட்டு, ஸோ நம்ம அந்த வெண்டர், நம்ம அந்த கவர்மெண்ட் பாடிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டையும் நம்ம சேல் பண்ணலாம். இல்லை நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டையே தான் ஓஇஎம் டேஷ்போர்டில் அப்ரூவல் வாங்கி நம்ம கொடுக்கணும். அதை வந்து ஓஇஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி என்ன, ஏன்னா நீங்க தான் வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் நீங்க வாங்க போறீங்க அப்ரூவல். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. எப்படி ஐஎஸ்ஓன்னு ஒரு பாடி இருக்கோ அந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லி சில பாடிஸ் இருக்கு, ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை வெண்டர் அசஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி என்ன, ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோ நேச்சர் என்ன, உங்களோட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு அவங்க அசஸ் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு சம் அப்ரூவல்ஸ் அவங்க கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் நீங்க அது ரிலேட்டட்ல வந்து நீங்க ஃபர்தரா ஐட்டம்ஸ் எவ்வளவு வேணா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்க பிசினஸ் நேம்ல. ஸோ அந்த கேட்டலாக் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அதை நீங்க வந்து மீட் அவுட் பண்ணி சப்ளை பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓஇஎம் அந்த டைப்ல வந்துடும். ஸோ இதுதான் மோஸ்ட் காமனா இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் போர்ட்டல் தான் இது. ஸோ நார்மலா நம்ம ஈஸியா ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி எல்லாமே நம்மகிட்ட கேட்டலாக்ல இருந்தா மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து வாங்குறாங்க, எரேசர் 10 வாங்குறாங்க, பென்சில் 10 வாங்குறாங்க, ஸ்டாப்லர் 10 வாங்குறாங்க. நீங்க எரேசருக்கு மட்டும் தான் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க அந்த பர்டிகுலர் பிட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கு ரேட் கோட் பண்ணிடுவீங்க. அடுத்த 2 ஐட்டம் உங்கள்கிட்ட வந்து அந்த கேட்டலாக் இல்லைன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ரேட் கோட் பண்ற அந்த பாட்டுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த அந்த பிட்டுக்கு ஈக்குவலண்டா எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ, டிமாண்ட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீ அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இல்லாட்டினா பிட் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிட் டு ஆர்எஸ், பிஓக்யூ பிட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்தராக ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்க, பிஓக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து 2443 கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐட்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றில் இப்போ A4 ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பண்டல் கேட்டிருப்பாங்க. லீகல் ஷீட்டில் ஒரு 150 கேட்டிருப்பாங்க. ஸோ ஜேகே பாண்ட் பேப்பர் ஒரு 200 கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட ஓவரால் குவான்டிட்டி தான் 2443. ஸோ இது வந்து ரேட் கான்ட்ராக்ட் பிட்ஸு. ஸோ இது வந்து நீங்க டீட்டெயிலாக அந்த ரேட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஆன்கோயிங் பிட்ஸ் ஃபுல்லாகவே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆல் பிட்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு கம்ப்ரஸர் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த கீவேர்ட் போட்டீங்க அப்படின்னாலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஹீலியம் கேஸ், ஸோ அந்த கம்ப்ரஸ்ங்கிற வேர்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகி வந்துடும்.
ஸோ நம்ம கம்ப்ரஸர்னே கொடுக்கலாம். இன்ஸ்டலேஷன் ஆஃப் பிளான். ஸோ நீங்க இந்த ஜெம் பிட் கான்ட்ராக்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஸோ அதில் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிக் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாருங்க, கம்ப்ளீட் control oil pump for CO2 compressor, seal kit for CO2 compressor. நீங்க ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னு போடலாம். ஸோ டைரக்ட் எவாபரேட்டிவ் ஏர் கூலர், overhauling services, build-up tracks, repair of ladder for first cabin entrance. இதெல்லாமே பாருங்க, நிறைய மிலிட்டரி ஆஃபீஸ் தான் இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். கீவேர்ட் போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்ட் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். நீங்கள் ஏரியா வைஸ் போடுறீங்க அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்குறேன். கோயம்புத்தூர்னு கொடுத்தா கோயம்புத்தூர்ல என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் வரும். ஸோ 89 ரெக்கார்ட்ஸ், ஸோ 89 பிட்ஸ் இருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நத்திங் பட் இது ஐடியா இருக்கும், இல்லை ஜிஎஸ்டி ஆர் சென்ட்ரல் எக்ஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே மினிஸ்ட்ரி நேம்ல தான் கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஸோ இது பாருங்க, சென்ட்ரல் எக்ஸஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் சிஇ. ஸோ 2 கார் மந்த்லி ரெண்டல் கேட்டிருக்காங்க. திருப்பூர்ல இருக்க ஆஃபீஸ்க்கு. ஸோ 2 காருமே திருப்பூர் இருக்க ஆஃபீஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிட் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்னை கொடுப்போம். ஸோ சென்னையில பாருங்க 472 பிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சர்ச், நீங்க என்ன கீவேர்ட் போட்டீங்கனாலும் அது ரிலேட்டட் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி டேட்டாஸ் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து நாட் அ ஈஸி ப்ராசஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். ஸோ இது நம்ம ஃபர்தராக இதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஒரு கைடன்ஸ் உள்ள ஒரு நல்ல ஏஜென்சி நீங்க ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க லீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் வேணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ளான லீட்ஸ் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஓகே அப்படின்னா இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஸோ அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா வைக்கணும். நிறைய பேர் அந்த எவால்யூஷன் ஸ்டேஜ்லயே அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆனாதான் உங்களுக்கு பிட் ப்ராசஸே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பிட்டிங் அப்போ நீங்க ஓகே, நீங்க டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து பண்றீங்க, நீங்களே தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னா அந்த பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏஜென்சி ஆல்ரெடி நிறைய பிட் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஏஜென்சி நீங்க ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் க்ரோத்தா இருக்கும். ஏன்னா நீங்க பர்டிகுலர் ஒர்க்கை நீங்க பார்க்கறத விட அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுல நீங்க பிக் பண்ணி அவங்க சொல்லிருந்தாங்கன்னா ஸோ 2-வே கம்யூனிகேஷன் இருக்கும். ஆல்ரெடி நீங்க கொடுக்குற டேட்டாவை ஒரு சைடு இவங்களே வெரிஃபை பண்ணிடுவாங்க, தென் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நாங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் சரி, பிட் பார்ட்டிசிபேஷனுக்கும் சரி, இல்லை ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ணணும்னாலும் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது வந்து டைம் கன்ஸ்டன்ட். ஸோ கமிட் பண்ண மாதிரி சிலது பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம உள்ள என்டர் ஆகி ஃபர்தர் அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதுல வந்து ஃபர்தர் அடுத்தடுத்த ஒர்க்ஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.